அடேப்பா, பரவாயில்ல, வீட்டை நல்லா தான் வச்சிருக்கான். பொறுப்பாக தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். காலத்தில் அவனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இந்த வீட்டை அவனுக்கு தான் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். பார்க்கலாம். யாருங்க? நம்ம விச்சுவா இப்படி நீங்க போயிருக்கான்? யோ வாயா, இங்க வா. யார் யா நீ? நான் டாக்டர். டாக்டரா? டாக்டருக்கு இங்க என்னையா வேலை? என்னைய கூறு கட்டுத்தனமா கேள்வி கேக்குற? இந்த உலகம் பூரா டாக்டருக்கு தான் வேலை. அப்படியே ஐயா, கண்ணெல்லாம் வெளுத்து போச்சு ஐயா. விட்டமின் விட்டமின் சாப்பிட்டோம் நீங்க. ஆமா, விட்டமின். யார் இவன்? விட்டமின் சாப்பிடணுங்கிறான், கண்ணெல்லாம் வெளுத்து போயிருக்கு, காது செவந்திருக்குன்றான். இந்த வீட்டுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு, விசாரிப்போம். எங்கடா இருக்கு? ஐயோ வட்டாரே. ஏண்டா ஒன்ன கூப்பிட்டா வேற யாரோ 2 பேர் வீட்டுல இருந்து ஓடி வராங்க. வீட்டு யாருக்காவது வாடகை குட்டியா என்ன? யாரா இவங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. வெளியில யாரோ ஒருத்தன் பார்த்து கண்ணெல்லாம் வெளுத்திருக்கு, வைட்டமின் சாப்பிட்டுக்கோன்றான். யாரா அவன்? பேர் என்ன மாமா சொன்னாரு? டாக்டர். டாக்டர்னா அப்போ டாக்டர் தான் மாமா. டாக்டருக்கு இந்த வீட்டுல என்னடா வேலை? செடிக்கு தண்ணி ஊத்த. என்னடா இது அநியாயமா இருக்கு? டாக்டர் எதுக்கு இந்த வீட்டு செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்துறோம்? சரி வாயிடா மாமா. ஆமாக்கப்பா. இல்ல மாமா, இது வந்து திடீர்னு டாக்டருடைய கிளினிக்கு தீ பிடிச்சி எரிஞ்சு போச்சு மாமா. அதுல டாக்டர் கிளினிக்ல இருந்த 2 நர்ஸ், மாத்திரை மருந்து எல்லாமே டோட்டலாவே எரிஞ்சு போச்சு மாமா. ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆகவே ரொம்ப பரிதாபம் இருக்கு மாமா. அதான் எங்க வீட்டுக்கு வந்து செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களான்னு கேட்டேன். ரெடிட்டு பைப்படியே வந்துட்டார் மாமா. கிளினிக் பத்தி இருந்தா வேற கிளினிக் வைக்க வேண்டியதானே? அது வந்து மாமா, உயிரை காப்பாத்த டாக்டர் பயிரை காப்பாத்துவாருன்னு தான் கூட்டிட்டு வந்தேன். அடுத்த வாரம் தண்ணி ஊற்றி போயிடுவார் மாமா. இவன் யாரு? எங்க அவன்? ஈமு கோழி மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்க. ஈமு கோழி மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு சமையல்கார மாமா. ஒருத்தருக்கு எதுக்குடா சமையல்காரன்? அவனு சாப்பிடுவானே. ஆமா, இந்த பொண்ணு யாரு? இது வந்து வேலைக்காரி கண்ணம்மாவுடைய பொண்ணு மாமா. மாடர்ன் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா? ஐயோ பச்சோம் மாமா, 3ஆம் கிளாஸ் வரைக்கும். அது ஃபெயில். ஆமா, இங்க ஏதோ தப்பா நடக்குது. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா. அவங்க அம்மா பிரசவத்துக்கு போயிருக்காங்க, அதனால தான் அந்த பொண்ணு வேலைக்கு வந்துருக்குது. இந்த பாருங்க, நீ அந்த மாதிரி மண்டை ஆட்டாதீங்க, எனக்கு பதறுது. இந்த பாருங்க, நான் உங்க தங்கச்சி பையன். அந்த மாதிரி தப்புனா தைரியமா போங்க மாமா. நீங்க போங்க. நீங்க அப்படி எப்படியே சமாளிச்சிட்டோம். ஆண்டவா அம்மா. டேய் மாமா, அப்பா மாமா. யாரா ஒருத்தன் உள்ள படுத்திருக்கான்? உள்ள யார் பட்டுனுங்கிறது அது வந்து யாரும் டென்ஷன் ஆகணும், பதறப்பட வேணாம். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மாமா, நைட் வாட்ச்மேன் மாமா. வாட்ச்மேன் எதுக்காக வீட்டுக்குள்ள படுத்திருக்கான்? என்ன மாமா புரியா பேசுறீங்க? டயர்டு தூங்கி நிக்கிறான், மறுபடியும் டியூட்டி பார்க்க வேணாமா? குளிச்சு கிச்சு ட்ரெஸ் பண்ணி மறுபடியும் வாசல் உட்காந்து பா மாமா. போட முக்கை எங்க போறான் தெரியல, மாட்ட போறேன் மாமா. யாரா இவன்? இவன் பகல் வாட்ச்மேன் மாமா. வீட்டுக்குள்ள வெளியே தோட்டத்துல அப்படியே ரவுண்ட் அடிச்சுதான் இருப்பான். இவன் முடிச்சுட்டு வெளியே போவாமா, டியூட்டி முடிச்சு உள்ள வரும் மாமா. கன்ஃபியூஷன் மாமா. இங்க ஏதோ தப்பு நடக்குது. ஐயோ, ஒரு வேலைக்காரன், ஒரு சமையல்காரி, 2 வாட்ச்மேன், செடிக்கு தண்ணி ஊத்த ஒரு டாக்டர், ராஜபோகமா வாழறியா? ஐயோ, இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா இருக்குது, பயமா இருக்குது மாமா. அதனால தான் 4 பேரை வேலைக்கு வச்சுக்கிறேன். சம்பளமும் கம்மி மாமா. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா. 10 நிமிஷம் கழிச்சு என்ன ரூம்ல வந்து பாரு. சரிங்க மாமா. மாமா என்ன சொன்ன? நான் உனக்கு வேலைக்காரியோட பொண்ணா? இல்லம்மா, போனா போதும் ஹெல்ப் பண்ண பார்த்தா எந்த சமையல்காரன் உள்ள டீசன்டா இருக்கா? வைசா ரோட்ல இப்படி இருக்கான்டா. அப்பா அம்மா, இங்க பாரு, நம்மளுடைய அடுத்த பிளான் மாமாவை எப்படி வீட்டை விட்டு அனுப்பணுங்கிறது தான். ஓகே. எது மாமா? ஹலோ, வாடா உட்காரு. ராத்திரி டின்னருக்கு சப்பாத்தியா ரைஸா மாமா? 2 சப்பாத்தி மட்டும் போறேன்டா. அப்புறம் இந்த லேண்டை விற்கிற விஷயமா போனீங்களா மாமா? என்ன மாமா ஆச்சு? லேண்டு ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு தான் விற்க முடிஞ்சது. 12 லட்சம் ரூபாய் அங்கேயே பேங்க்ல போட்டுட்டு 3 லட்சம் ரூபாய் கை செலவுக்கு இந்த பொட்டியில போட்டு கொண்டு வந்து. 3 லட்சம் ரூபாயை பெட்டிக்குள்ள கொண்டு வந்துருக்கீங்களா? 3 லட்சத்தை எடுத்துட்டு மாமாவுக்கு நெத்தியில 3 நாமத்தை போட்டுற வேண்டியதான். எதுக்கு மாமா கையில சாரி பொட்டியில பணம் எடுத்து வந்தீங்க? இங்க ஒரு 2 பேருக்கு பணம் செட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா வச்சு இங்க வந்தப்பறம் தான் எனக்கு மனசுல பயம் வந்துருக்கு. ஏமாமா? வச்சு பொட்டி நிறைய கேஷ் இருக்கு, வீடு நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. கொஞ்சம் கண்ண சந்த நேரத்துல எங்கயாவது பொட்டியில கை வச்சிருவாங்களோ பயமா இருக்குடா. என்ன மாமா, எனக்கு தோணுனதெல்லாம் உங்களுக்கு தோணுது? பாருடா வச்சு, உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. அவங்க இங்க இருந்து எதையா எடுத்து போனோங்கிறதுலே குறியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடா. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாமா, நீங்க கவலையே படாதீங்க. இந்த பெட்டிய என்ன தவிர யாரும் கை வைக்க விடவே மாட்டேன் மாமா. நான் அது போருண்டா,
எப்படியாவது உங்களை எல்லாம் இங்கேருந்து அனுப்பிச்சிடுறா. அனுப்பிச்சிரு மாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க மாமா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. பெட்டிய மாமா எங்க வைப்பாருன்னு கேளு. ஓ அப்படியா, சரி சரி. மாமா ஆ? இந்த டிவியை பெட்டியை எங்க மாமா வச்சு படிப்பீங்க? என் தராணி கடையில் தானே. அப்படியா மாமா? ஏன் இல்ல மாமா, அதான் சேஃபஸ்ட் பிளேஸ் மாமா, அதனால தான் கேட்டேன் மாமா. வட்டா மாமா, சப்பாத்தி போட்டு எடுத்துன்னு வரேன் மாமா. 12, 18, போய் தொடங்க போ. 23,